வாழ்க்கை வாழ்வதற்கு வாழ்க்கையில எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தான் ஆசை இல்லைங்களா? சந்தோஷமா இருக்கணும்னா என்னெல்லாம் தேவை? ஆரோக்கியமா இருக்கணும், மனசு நல்லா இருக்கணும், எமோஷனலி பேலன்ஸ்டா இருக்கணும், வெல்த் கண்டிப்பா பணம் வேணும் இல்லையா? ஸோ வெல்த் முக்கியம், ஆரோக்கியமான ரிலேஷன்ஷிப் இருக்கணும். இது எல்லாம் நல்லா இருந்தாதான் நம்மளுடைய செய்யக்கூடிய வேலைகள்ல ப்ரொடக்டிவிட்டியும் இருக்கும். ஸோ இது எல்லாமே சரியா அமைஞ்சாலே நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அப்படித்தானே? எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தான் நினைச்சாலும் பாருங்க, நிறைய பேரால சந்தோஷமா இருக்க முடியல. ஒரு சிலர் அவங்க விருப்பப்பட்ட எல்லாமே கிடைக்கப்பட்டு நல்லா சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. ஆனா பலர் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில பெயினோட தான் இருக்காங்க. இந்த பெயின் எதனாலலாம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிப்ரெஷன் இருக்கலாம், ஆன்சைட்டி டிஸார்டர்னால இருக்கலாம். சில இந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு பாத்தீங்கன்னா லேர்னிங் எபிலிட்டி இல்லாமல் இருக்கும், கான்சென்ட்ரேஷன் இஷ்யூஸ் இருக்கும், ஃபேமிலிக்குள்ளே பார்த்தா ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் இருக்கும், தூக்கம் இல்லை, எனக்கு தூக்கமே வரலைங்கிற கவலைகள் இருக்கும், வேலையில் ஸ்ட்ரெஸ்ஸு, வீட்டில் ஸ்ட்ரெஸ்ஸு, இன்னும் சிலருக்கு வேலை போயிடுச்சேங்கிற கவலை, எல்லாத்தையும் தாண்டி ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி பலவிதமான பெயின் பாயிண்ட்ஸோட தான் இன்னைக்கு சொசைட்டியில் நிறைய பேர் பெயினோட இருக்காங்கங்க. இதுக்கெல்லாம் என்னங்க காரணம்? கண்டிப்பாக நம்மளுடைய எண்ணங்கள் மட்டும்தான். ஆமாங்க, எண்ணம் போல் வாழ்க்கை. எந்த மாதிரியான எண்ண உணர்வுகளை நம்ம வெளிப்படுத்துகிறோமோ, அதாவது வைப்ரேட் பண்ணுறோமோ, அதுக்கு ஈக்குவலான விஷயத்தை மட்டும்தாங்க நம்ம அட்ராக்ட் பண்ணுறோம். பாசிட்டிவான எண்ண உணர்வாக இருந்தால் பாசிட்டிவான விஷயங்களையும், நெகட்டிவான எண்ண உணர்வுகள் நெகட்டிவான விஷயங்களையும் தான் அட்ராக்ட் பண்ணுறோம். ஐம்புலன்களான கேட்கறதன் மூலமாகவும், பார்க்கறதன் மூலமாகவும், ஸ்மெல் பண்ணுறதன் மூலமாகவும், டச் மூலமாகவும், டேஸ்ட் பண்ணுறதன் மூலமாகவும் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை நம்மளுடைய பிரெயின் ப்ராசஸ் பண்ணி உருவாகிறது தான் தாட்டுங்க. இந்த தாட், அதாவது இதுதான் கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஒரு தாட் உங்களுக்கு அடிக்கடி, அதாவது நமக்கு அடிக்கடி வரக்கூடிய ஒரு தாட் எதுவோ அதுதான் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் ரெஜிஸ்டர் ஆகுது. இந்த ரெஜிஸ்டரான அந்த தாட், அதாவது ஃபீலிங் தான் நம்ம ஆக்ஷன்ஸா வெளிப்படுத்துறோம். நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்ல பதிவாகிற எண்ண உணர்வுகள் தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கண்ணுக்கு புலப்படாத 7 சக்கரங்கள்ல ஃப்ரீக்வன்சிஸா ரெஜிஸ்டர் ஆகுதுங்க. நம்முடைய கண்ணுக்கு புலப்படாத 7 சக்கரங்கள்ல பதிவாகிற எண்ண உணர்வுகள் நம்ம உடம்பை சுத்தி இருக்கக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது நம்மளுடைய ஆறாவில் ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது ஆறாவில் பதிவாகிற எண்ணங்களோட உணர்வுகள், இதுதான் எமோஷன்ஸ். இந்த எமோஷன்ஸில் பாசிட்டிவ் எமோஷனும் இருக்கலாம், நெகட்டிவ் எமோஷன்ஸும் இருக்கலாம். எமோஷன்ஸில் பாசிட்டிவ் எமோஷனும் இருக்குது, நெகட்டிவ் எமோஷனும் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். உதாரணத்துக்கு பாசிட்டிவ் எமோஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா ஹோப், ப்ரைடு, எம்பத்தி, ஹாப்பினஸ், லவ், ஜாய், ஃபெய்த், இது எல்லாமே பாசிட்டிவ் எமோஷன்ஸில் வரும். நெகட்டிவ் எமோஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹேட், ஃபியர், ரெக்ரெட், கில்ட், ஷேம், ஆங்கர், சேட்னஸ், இது எல்லாமே நெகட்டிவ் எமோஷன்ஸில் வரும். எமோஷனல் இம்பேலன்ஸ்னால நம்மளுடைய மனநிலையும் உடல்நிலையும் பாதிக்கப்படுது. நம்மளுடைய உடல்நிலையும் மனநிலையும் இந்த பாதிப்புலேருந்து வெளிக்கொணர்ந்து மேம்படுத்துறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு டிவைஸ் இருக்குங்க. இது ஒரு குவாண்டம் டிவைஸ். இதுக்கு பேர் தான் ஹீலிங். வாங்க நம்ம இப்போ அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். Experience Healy, smart device developed for you to live a balanced life with confidence and comfort. The Healy is a high-tech wearable to support and empower you through a multifaceted approach. It uses individualized microcurrent frequencies, IMF programs, with over 9 million different frequencies designed to promote well-being and vitality. All things in the universe are constantly in motion and vibrate at various frequencies. These frequencies are known to bring form, order, and coherence. Even your body is a system that will only thrive when in natural balance and order. This is where the Healy comes in to harmonize your bioenergetic field. You can operate the device with the Healy app, bringing balance to key aspects of your life. Working, exercising, relaxing, sleeping, and many more. Marcus Schmieka's vision of making holistic health accessible to every human being on this planet.
Not only that, the device is also patented and supported by studies designed to fit into your lifestyle. The Healy is compact, travel-friendly, light in weight, and big in impact. Whether you're a holistic health enthusiast, high achiever, or someone aiming to do better, find a sense of belonging in a network of like-minded people seeking a fulfilling future. Healy, frequencies for your life. இதுவரைக்கும் ஹீலி டிவைஸ்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போது அந்த ஹீலி டிவைஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் அது என்ன அப்படிங்கிறத தெளிவாக இப்போ எனர்ஜி இளங்கோவன் சார் கொடுப்பாங்க. எனர்ஜி இளங்கோவன் சார் ஒரு 5 வருட அனுபவம் உள்ள, அதாவது எனர்ஜி ஃபீல்டில் 5 வருட அனுபவம் உள்ள ஒரு எனர்ஜி எக்ஸ்பர்ட் தான். இப்போ அவர் உங்களுக்கு ஹீலி டிவைஸோட சயின்ஸை பற்றி விளக்கமாக சொல்லுவார். இதை பற்றி சயின்ஸ் கொஞ்சம் லிட்டில் நாலேஜ் எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். என்னென்னா, நம்முடைய ஃபிசிக்கல் பாடி கிட்டத்தட்ட 7 லேயராக இருக்குது சயின்ஸ் பிரகாரம். எப்படின்னா, ஃபஸ்ட்டு லேயர், அதை எதனால் உடம்பு கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸ். இந்த டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸ் எதனால் கட்டமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது செல்ஸ். இந்த செல்ஸ் எதனால் கட்டமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மாலிகுல்ஸ். இந்த மாலிகுல்ஸ் எதனால் கட்டமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா அது ஆட்டம்ஸ். ஆட்டம்ஸ் எதனால் கட்டமைக்கப்பட்டது அப்படின்னா சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். இந்த சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் எதனால் கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன். இந்த எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன் எதை கிரியேட் பண்ணுறது அப்படின்னா இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு. குவாண்டம் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இது இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு. இன்னொரு வகையில் சொல்ல போனால் இது பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு அரவுண்ட் அவர் பாடி. இதே யோகி கிளாசிக்கில் சொல்ல போனால் அது ஆரா. இதுதாங்க. இப்போ இந்த பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டில் ஏற்படுற இம்பேலன்ஸால தான் என்ன ஆகுதுன்னா உடம்புல ப்ராப்ளம், மனசில் ப்ராப்ளம், எமோஷ்னல் இம்பேலன்ஸ், இது மாதிரி எல்லாம் நிறைய வாழ்க்கையில் நிறைய சேலஞ்சஸ் வர்றதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா அந்த பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டில் இருக்கிற இம்பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சி தான். ஏன்னா எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் எப்படி இருக்குன்னா எல்லாமே ஃப்ரீக்வன்சி தான். எல்லாமே எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன் அடிப்படையில் தான் எல்லாமே இருக்குது. அப்போது இந்த பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு அது டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு 2 சோர்ஸ் இருக்குது. ஒன்று இன்டர்னல், இன்னொன்று எக்ஸ்டர்னல். இன்டர்னலாக பார்த்தா என்ன சோர்ஸ் டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய ஸ்ட்ரெஸ், நம்மளுடைய மைண்ட் செட்டு, அந்த எமோஷ்னல் இம்பேலன்ஸ் அந்த பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டை இம்பேலன்ஸ் பண்ணுது. அதே வெளியிருந்து எக்ஸ்டர்னலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியிருந்து வர நெகட்டிவ் தாட்ஸு, இல்லை நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ், இல்லை டாக்ஸிக், இல்லை மாதிரி ஆப்ஜெக்ட் மூலமாக வர நெகட்டிவ், இல்லை பிளானட்லேருந்து வர ரேடியேஷன், எலக்ட்ரோ சென்சிட்டிவிட்டி சம்மந்தப்பட்ட அந்த மாதிரி விவரங்கள் எல்லாமே நம்மளுடைய எனர்ஜி ஃபீல்டை பாதிக்குது. ஸோ அப்போ அந்த எனர்ஜி ஃபீல்டை பாதிக்கும் போது தான் நமக்கு உடம்புல இந்த மாதிரி நமக்கு சேலஞ்சஸ் ஏற்படுது. இந்த சேலஞ்சஸ் ஓவர் கம் பண்ணுறதுக்கு இருக்கிற டிவைஸ் தாங்க ஹீலி. இந்த ஹீலின்றது தான் இட் இஸ் வேரபிள் டிவைஸ். இதை நமக்கு வேர் பண்ணிக்கலாம். இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு குவாண்டம் சென்சார். இந்த குவாண்டம் சென்சார் ஒரு இண்டிவிஜுவலுடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டில் இருக்கிற இம்பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சியை அனலைஸ் பண்ணி அதை ஹார்மோனைஸ் பண்ணி அதுக்கு என்ன பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சி தேவைப்படுதோ அதை டெலிவரி பண்ணுது. ஏஐ டெக்னாலஜி மூலமாக க்ளவுட்லேருந்து டேட்டா எடுத்து பண்ணுது. எல்லாமே ஃப்ரீக்வன்சியை டெலிவரி பண்ணுறதால நம்மளுடைய எனர்ஜி பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு ஹார்மோனைஸ் ஆகிறதால நம்மளால லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம் அப்படின்றது தான். ஸோ இதுதான் இந்த வேலையை பண்ணுது. இது பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டை மட்டும் இது பண்ணலைங்க. இது மட்டும் இல்லாமல் இது டைரெக்டாக செல்ல மூலமாக, அதாவது இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் டு மைக்ரோ கரண்ட் அப்படின்றத அது மூலமாகவும் பாடி செல்ஸில் ரீஜனரேட் பண்ணி அதையும் ஹார்மோனைஸ் பண்ணி. ஏன்னா செல்ஸில் எல்லாமே அதுக்கு ஆப்டிமலாக ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். பட் நம்மளுடைய எமோஷ்னல் இம்பேலன்ஸால், ஸ்ட்ரெஸ்னால ஈவன் செல்லில் கூட என்ன ஆகுதுன்னா அந்த ஆப்டிமல் மாறிடுறதால, இம்பேலன்ஸ் ஆகிறதால இந்த இண்டிவிஜுவலைஸ்டு மைக்ரோ கரண்ட் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா அது சரியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை ஏற்கனவே ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சயின்டிஸ்ட் அவர் ஏற்கனவே அவர் சொல்லிட்டாரு, ஃபியூச்சர் மெடிசன் வில் பி த மெடிசன் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ். ஏன்னா இந்த யூனிவர்ஸில் இருக்கிற எல்லாமே ஃப்ரீக்வன்சி தான். அப்போது அந்த எல்லாமே ஃப்யூச்சரில் இந்த மாதிரி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னும் சொல்லப்போனால் இப்போ நான் சொல்கிறேன் இந்த டிவைஸ் பாருங்கள், இந்த டெக்னாலஜி ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் எப்படி செல்ஃபோன் எப்படி இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல தான் செல்ஃபோனு, ஒரு வீட்டுக்கு ஒன்று
அப்படிதான் இருந்தது. அப்புறம் இன்னைக்கு வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருமே செல்ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி ஃப்யூச்சரில் இது கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் வந்து எல்லாருமே இதை வந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு இந்த டெக்னாலஜி வளரப்போகுதுங்க. இப்போ இந்த டிவைஸ் மூலம் இப்போ என்ன இந்த டிவைஸ் வந்து என்னென்ன சேலஞ்சஸ்லாம் வந்து ஓவர் கம் பண்ணுது அப்படின்னு பார்த்தாக்கா, ஃபிசிக்கல். ஏன்னா மறுபடியும் சொல்கிறேன், நம்மளுடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டில் ஏற்படுற இம்பேலன்ஸ்டு ஃப்ரீக்குவன்சியால் தான் நம்மளுடைய ஃபிசிக்கல், மென்டல், எமோஷனல் சேலஞ்சஸ் ஏற்படுது. அதில் என்னென்னலாம் இந்த சேலஞ்சஸ் ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற இந்த குவாண்டம் ஹீலிங்கை யூஸ் பண்ணிட்டு என்னென்னலாம் பண்ணலாம்னா, ஃபிசிக்கல் பேலன்ஸ் பண்ணலாம், மென்டல் அது பேலன்ஸ் பண்ணலாம், எமோஷ்னல் இம்பேலன்ஸ் வந்து அது பேலன்ஸ் பண்ணலாம். இன்னொன்று மெரிடியன்ஸ் நம்ம உடம்புல வந்து 12 மெரிடியன் பாயிண்ட் இருக்குது. அதில் ஏதாவது எனர்ஜி ஃப்ளோ எங்கேயாவது ஸ்ட்ரக் ஆயிருந்தா அந்த எனர்ஜி ஃப்ளோவை வந்து சரி பண்ணுறதுக்கும் இந்த ஃப்ரீக்குவன்சி மூலமாகவும் சரி பண்ணலாம். சக்கராஸில் உடம்புல வந்து கண்ணுக்கு புலப்படாத 7 சக்கரங்கள் இருக்குது. அந்த சக்கரங்களில் வந்து இந்த பேலன்ஸாக கொண்டு வரத்துக்கும் இந்த ஃப்ரீக்குவன்சி யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் லேர்னிங். இப்போ பசங்களை வந்து ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா, பசங்களால் லேர்னிங் எபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்களால சரியாக படிக்க முடியாது, கான்சன்ட்ரேஷனும் பண்ண முடியாது. அதுக்கும் இந்த ஹீலி ஃப்ரீக்குவன்சி மூலமாக எல்லாமே பண்ணலாம். பியூட்டி அது சரி பண்ணிக்கலாம். ஃபிட்னஸ்ஸு, வெல்த், முக்கியமாக வெல்த்து. ஸோ பணத்தை சம்பந்தமாக நம்மளுடைய தாட் பேட்டர்ன் வந்து பணத்தை பற்றி ஒரு ஒரு லோ ஃப்ரீக்குவன்சியாக இருக்குது அப்படின்னா அதை ஹை ஃப்ரீக்குவன்சியாக மாற்றி பணத்தை நம்ம அட்ராக்ட் பண்ணுறதுக்கும் இந்த ஃப்ரீக்குவன்சி மூலமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் கனெக்ஷன், ரிலேஷன்ஷிப்பும் சரி பண்ணலாம். தென் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ இது எல்லாமே வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா எல்லாமே எண்ணங்கள் தான். நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கோ அப்படி தான் எல்லாமே. அந்த எண்ணத்தை பேஸ் பண்ணி தான் எமோஷனல் இம்பேலன்ஸ் ஆகுது. அதுதான் நம்மளுடைய உடம்பை சுற்றி இருக்கிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதுதான் பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு, அதுதான் ஆரா, அதுதான் வந்து இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு. அதில் ஏற்படுற மாற்றங்களால் தான் நமக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு சிலதை நம்மளால் வந்து சரியாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாமல் இருக்குது. பட் என்ன ஃப்ரீக்குவன்சி இருக்குது நம்மளுடைய உடம்புல இருக்கிற, நம்ம உடம்பை சுற்றி இருக்கிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்கிற டிஸ்பேலன்ஸ்டு ஃப்ரீக்குவன்சி என்ன அப்படின்றத அனலைஸ் பண்ணி அதை ஹார்மோனைஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் சிறப்பாக அமைச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதை பயன்படுத்தி நான் அதை பயன்படுத்தின்னு இருக்கேன். என்னுடைய கிளைண்ட்டுக்கும் இதை யூஸ் பண்ணுறேன். எல்லாருமே பெனிஃபிட் அடைஞ்சிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எல்லா தகவல்களையும் பார்த்த உங்களுக்கு உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வருதுங்களா? அதாவது உங்கள் ஆரா எப்படி இருக்குது, சக்ராஸ் எப்படி இருக்குது, இந்த ஆரா அண்ட் சக்ராவை பேஸ் பண்ணி உங்களுடைய ஃபிசிக்கலி, மென்டலி, எமோஷனலி நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்க தெரிஞ்சுக்கிற ஆர்வம் வருதுங்களா? கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்க. சென்னையில் இருக்கிறவங்களா இருந்தால், சென்னையில் எங்களுடைய சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மவுண்ட் ரோட் போஸ்ட் ஆஃபீஸ் ஆப்போசிட்டில் விஜிபி விக்டரி ஹவுஸில் தான் இருக்கிறோம். ஸோ நேரடியாக வந்து உங்களுடைய ஆரா சக்கரா பற்றி தெரிஞ்சுக்கலாம். இல்லை என்னால் நேரடியாக வர முடியாது, நான் வந்து அவுட் ஆஃப் சென்னை வெளியூரில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்காக ஆன்லைன் மூலமாகவும் நாங்கள் ஆரா சக்கரா ஸ்கேன் பண்ணி கொடுக்குறோங்க. ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு மேற்கொண்டு தகவல்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய தொலைபேசி எண் 9444505460. நன்றி.